இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம சில்க் காட்டன் கிளாத்ல எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இவங்க வந்து இது கைக்கு எம்மிங் வேணும்னு இருக்காங்க, அதனால இது வேற மாதிரி தைப்போம். எம்மிங் இல்லாமல் ஸ்டிச்சிங் மட்டும் வரணும்னா இங்கே பாருங்க, இப்படி ஆஃப் இன்ச்சில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இது திருப்பி இங்கே ஒரு ஸ்டிச் போடணும் தையல் வேணும்னா. இப்போ நம்ம எம்மிங் வரணுன்றதுனால இங்கே பாருங்க, இது உள்ள மேலே கிடையாது, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வச்சுட்டு இப்படி லைனிங் இப்படி வச்சுட்டு 1 இன்ச்சில் மடித்து மிடில் தையல் போடணும். இப்போ இந்த இடத்துல எம்மிங் பண்ணிட்டு இந்த தையல் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், மேல் பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் லைனிங் அட்டாச் பண்ணலாம். இதில் கைடு அளவு தைக்கணும். ஓகேங்களா? பாருங்க, அந்த பெண்டு வந்துட்டு இங்கே பாருங்க, இதுலேருந்து இப்படி பண்ணிட்டு இப்படி பிடிச்சிக்குவாங்க. அப்படியே கைடு அளவே தைச்சிக்குவாங்க. ஏன்னா நம்ம 3 புள்ளியில் தைக்கும் போது அந்த ஸ்டிச்சிங் வந்து உள்ளே போயிடும். நீங்கள் அதிகமாக 1/2 இன்ச்சோ 3 புள்ளியோ தைச்சிங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது மேலே வந்து அந்த தையல் தெரியும். பார்த்து பண்ணுங்க. நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த தையல் போட்டுட்டு இது பிரிக்க தான் போகுது, லூப் வச்சுருக்கு. எம்மிங் போட்டு இது பிரிக்க போகிறாங்க, பரவாயில்ல. ஆனால் வந்து எம்மிங் வந்து குத்து தையல் விடக்கூடாது. இப்படி ஃப்ளாட்டாக வச்சு மார்க் பண்ணிடணும். டீஸில் மார்க் பண்ணிட்டு பின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த தையல் போடணும். சரிங்களா? நீங்கள் தைக்கும் போது இப்போ